அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தங்கவேலாயுதபுரம் உடுமன்குளம் பகுதியில் 126 அப்பாவி தமிழ் விவசாயிகள் 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் ஒரு காவற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டு வைக்கோல் சூட்டில் போட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளனர். நெல் அறுவடை மற்றும் சூடு மிதிப்பில் ஈடுபட்டிருந்த விவசாய குடும்பங்களை கவச வாகனங்களில் சுற்றி வளைத்த படையினரும் ஊர் காவற்படையினரும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என பாராது துப்பாக்கியால் சுட்டும் வாளால் வெட்டியும் கொலை செய்ததாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூறியுள்ளனர். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி தாய் மற்றும் மனைவிமார் இன்று செவ்வாய்க்கிழமை பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்த நினைவேந்தல் நிகழ்வு அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் தங்கவேலாயுதபுரம் மலையடி பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலின் போது ஆலயத்தின் தனியொலி சிவம் குருக்களால் பூஜை வழிபாடுகள் செய்யப்பட்டது. படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக தீபங்களை வரிசையாக ஏற்றிய உறவினர்கள் அதனை மலையில் மேலுள்ள முருகன் ஆலயத்துக்கு எடுத்துச் சென்று அங்கு வைத்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறந்தவர்களின் நினைவாக அர்ச்சனைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் தாய்மார்கள் மனைவிமார்கள் தம் கண்முன்னே நடந்த மனதை உருக்கும் கொடூரங்களை இவ்வாறு நினைவுபடுத்தினர். 3 மணிக்கும் கூட அண்ணா அவங்க எல்லாம் வருவாங்க என்று சொல்லி போட்டு அந்த சூடடிக்க வந்தவங்களோட மெஷின் போட்டி எல்லாம் எடுத்துட்டு லவ் வேலைக்கு போடுற நாளைக்கு லவ் வேலைக்கு வாங்கினாங்க. நாங்கள் லவ் வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வரும் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் உருவ குளத்தில் என்ற கண்ணால் கண்டது. அவர் சோத்து பேக்கோட இங்கேருந்து போனவரை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் போட்டு கொத்துனானுங்க. அவர் வாங்கன்னு என்ன கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன், என்ன அடித்து விரசுனானுங்க. அப்போ நாங்கள் பார்த்து போட்டு எங்களுக்கு பயம் வந்துட்டப்பா. அவர் என்ன பார்த்து கத்துறாரு. என்ன கிட்ட போக இயலாம இருக்கு. நாங்கள் மறுக்க பார்த்தோம். நாங்கள் சூட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் அள்ளி போட்டானுங்க, பெட்ரோலை ஊற்றுனானுங்க, அதையும் கொட்டினானுங்க, கட்டுகளை தூக்கி போட்டானுங்க. போட்டு பெட்ரோலை ஊற்றி பற்ற வச்சாங்க. நாங்கள் பார்த்தோம்ப்பா, புகை ஒழும்புது. இந்த பிள்ளைக்கு 10 மாதம் நேரம் கல்யாணம் முடிச்சு இந்த பிள்ளை பிறந்து 10 மாதம் மர போய் பார்க்குற நேரம் பொசுங்கி கிடந்துச்சு சவம் எல்லாம். எங்கட இனம் தெரியாது எங்களுக்கு. அதை பார்த்து எங்கட புரிதன் தான் என்று சொல்லி எங்களுக்கு அடுத்து அடக்கம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு இது இல்லாமல் அப்படி பொதுக்கி போய் கிடந்தாங்க கருப்பு கட்டியா. இந்த படுகொலை செய்தி வெளிவந்த போது அதனை மறுதளித்த அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அதுலத் முதலி சட்டவிரோதமாக கஞ்சா பயிரிட்ட பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை சுட்டதாகவும் படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 40 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.